ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் டீச்சர் சேனல். இன்னைக்கு நம்ம புதுமையான வாக்கியங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இந்த வாக்கியம் எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா இன் ஆர்டர் டு. இன் ஆர்டர் டுனா என்ன அப்படின்னா அதற்காக. தமிழ்ல சொல்றதா இருந்தா அதற்காக அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா வாக்கியமுமே பார்க்க போறோம். அந்த இயந்திரத்தை சோதிப்பதற்காக, சோதிப்பதற்காக இந்த அதற்காக வந்துருச்சு. அப்போ இயக்கி பார்த்தேன். ஓகேங்களா? இன் ஆர்டர் டு அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல தான் வரணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, அது மிடில் ஆஃப் த சென்டென்ஸ்லயும் வரலாம். ஆனா இப்ப நம்ம இதை ஸ்டார்டிங்ல வச்சுதான் எழுத போறோம். இன் ஆர்டர் டு. அப்போ இங்க சோதிப்பதற்காக. ஓகேங்களா? அந்த அதற்காக எதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த அதற்காக எதுல இருக்குன்னா சோதிப்பதற்காக அப்படின்னு தான் இருக்கு. அப்போ இன் ஆர்டர் டு செக். இன் ஆர்டர் டு செக். சோதிப்பதற்காக அப்படிங்கறத நம்ம எழுதிட்டோம். அந்த இயந்திரத்தை இயக்கி பார்த்தேன். ஓகே, நம்ம சோதிப்பதற்காக எழுதியாச்சு. இன் ஆர்டர் டு செக். கமா போட்டு இன் ஆர்டர் டு ஃபர்ஸ்ட்ல, அதாவது சென்டென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கமா போட்டு எழுதணும். ஒருவேளை இந்த இன் ஆர்டர் டு மிடில் ஆஃப் த சென்டென்ஸ்ல இருந்தது அப்படின்னா நீங்க கமா போட தேவையில்லை. இப்போ அதை சோதிப்பதற்காக நம்ம எழுதிக்கிட்டோம். இன் ஆர்டர் டு செக். அந்த இயந்திரத்தை இயக்கி பார்த்தேன். ஸோ அப்போ யாரோ இயக்கி இருக்காங்க. அப்போ இங்க ஒரு சப்ஜெக்ட் இருந்துருக்கு. அப்போ இயக்கி பார்த்தேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பர்சனா தான் இருக்கும். ஓ, இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது ஐ தான் இங்க சப்ஜெக்ட். இயக்கி பார்க்கிறேன், இயக்கி பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ என்ன பண்ணிருக்கு, அதாவது சப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இயக்குறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ரேட். அப்போ ஐ ஆப்ரேட். இந்த வாக்கியம் ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. அதனாலதான் நம்ம இங்க ஐ ஆப்ரேட் அப்படின்னு போட்டிருக்கோம். சோதிப்பதற்காகவும் எழுதியாச்சு, இயக்கி பார்த்தேன்னு நம்ம எழுதியாச்சு. சோதிப்பதற்காக அப்படிங்கிறது தான் நம்ம இன் ஆர்டர் டு செக் அப்படின்னு எழுதணும். இயக்கி பார்த்தேன் அப்படிங்கிறது தான் ஐ ஆப்ரேட் அப்படின்னு எழுதியாச்சு. அந்த இயந்திரத்தை, அந்தனா நம்ம இங்க என்ன போடுவோம் அப்படின்னா தட். இந்த அப்படின்னு சொன்னா திஸ் போடுவோம். அந்த அப்படிங்கும்போது தட். இயந்திரம், இயந்திரத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிஷின். So I operate that machine. அந்த மிஷினை, அதாவது அந்த இயந்திரத்தை இயக்கி பார்த்தேன் அப்படிங்கிறத ஐ ஆப்ரேட் தட் மிஷின் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ சோதிப்பதற்காகத்தான் அடிஷனலா இருக்கு. அதைத்தான் நம்ம இங்க செக், அதாவது இன் ஆர்டர் டு செக் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ, எவ்வளவு ஈஸியா இருக்குது பாருங்க. அந்த அதற்காக எந்த சென்டென்ஸ் இருக்கோ அது நம்ம இன் ஆர்டர் டுவோட சேர்த்து எழுதிட்டோம். அடுத்து கமா போட்டுட்டு அந்த சென்டென்ஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு அது அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். ரொம்ப சிம்பிளா இருக்குது. இப்போ இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா பாருங்க. இன் ஆர்டர் டு செக் ஐ ஆப்ரேட் தட் மிஷின். அந்த இயந்திரத்தை சோதிப்பதற்காக நான் இயக்கி பார்த்தேன். அதுதான் இதுல உள்ள பொருள். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்க. அதுக்காகத்தான் ஃபோன் பண்ணேன், அதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதற்காகங்கிற வேர்டை அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்க இன் ஆர்டர் டு போட்டு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஃப்ளூவன்ட் குயிக்கா இம்ப்ரூவ் ஆயிடும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இடத்தை சென்றடைவதற்காக அவர் வரைபடத்தில் தேடுகிறார். இப்ப நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வோம், கூகுள் மேப்ல பார்ப்போம். ஒருவேளை அந்த காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மேப்ல தான் பார்ப்பாங்க. ஒரு பெரிய ஷீட் மாதிரி இருக்கும், அதுலதான் எல்லாம் பார்ப்பாங்க. இப்ப எல்லாத்துக்குமே போன் இருக்கிறதுனால டைம்ல இருந்து டேட்ல இருந்து எல்லாத்துக்குமே நம்ம என்னதான் யூஸ் பண்றோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம போன் தான் யூஸ் பண்றோம். இடத்தை சென்றடைவதற்காக அவர் வரைபடத்தில் தேடுகிறார். இங்க எதுல தேடி இருக்காங்க, வரைபடத்துல தேடி இருக்காங்க. சென்றடைவதற்காக, சென்றடைவதற்காக இங்கே இடத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். ஓகே, இடத்தை சென்றடைவதற்காக. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா இன் ஆர்டர் டு, ஏற்கனவே எழுதுன மாதிரி நம்ம இப்போ இன் ஆர்டர் டு எழுதியாச்சு. இடத்தை சென்றடைவதற்காக லொகேட் த பிளேஸ். லொகேட், பிளேஸ்ங்கிறது இடம். இங்க சென்றடைவது நம்ம ரீச்னு சொல்லக்கூடாது, லொகேட்னா எழுதணும். அவங்க வரைபடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, அங்க போய் சேரல. அதனால நம்ம சென்றடைவதற்காக, இடத்தை சென்றடைவதற்காக அப்படின்னு நம்ம எழுதும் போது இன் ஆர்டர் டு லொகேட் த பிளேஸ். அவர் வரைபடத்தில் தேடுகிறார்.
ஓகே, அவர் வரைபடத்தில் தேடுகிறார். இது என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா அவர், அவருங்கும் போது he. தேடுகிறார் அப்படிங்கறது நம்ம என்ன சொல்லுவோம், சர்ச்னு சொல்லுவோம். ஆனா இங்க தேடுகிறார் யாரு அப்படின்னா தேர்ட் பர்சன் தான். தேடுகிறார்ங்கிறது இங்க தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்ப நம்ம வெர்போட என்ன எழுதணும் அப்படின்னா es போட்டு தான் எழுதணும். searches, he searches. எதுல தேடுறாரு அப்படின்னா வரைபடத்துல தேடுறாரு. so he searches the map, மேப்ல தேடுறாரு. in order to locate the place he searches the map. இடத்தை சென்றடைவதற்காக அவர் வரைபடத்தில் தேடுகிறார். இந்த மாதிரி அதற்காக அப்படின்னா நம்ம in order to வச்சு நம்ம சென்டென்ஸை ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. Thank you for watching.